ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான டார்க் மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, சீரகம், அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் 4 இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நயமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு, வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா அது கூட தக்காளி நீளமாக அரைஞ்சி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மது பிரியாணி பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கடையில் ரெடிமேடாகவே பேக்கிங் விற்கும். அது வாங்கி நான் பாதி பேக்கெட், அதாவது 1/2 kg மட்டனுக்கு நான் பாதி பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டனில் இருக்க தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வரமிளகாத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த மட்டனை நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக அரிசி போட்டு மட்டன் வேக வச்சோம்னா மட்டன் பீசஸ் நல்லாவே வேகாது. இப்போ தனியாக மட்டனை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு நம்ம நார்மலாக ரைஸ்க்கு எவ்வளோ விசில் விடுவோமோ அந்த மாதிரி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக டார்க் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.